தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் படுகாயமடைந்தனர். தூத்துக்குடியில் இருந்து வேளாங்கண்ணிக்கு 11 பேர் காரில் பயணம் செய்தனர். அவர்களது வாகனம் தஞ்சாவூர் மாவட்டம் சேது பாபா சத்திரம் அருகே வரும்போது பாலத்தின் தடுப்புச் சுவற்றில் மோதியது. இந்த விபத்தில் பாக்யராஜ், சின்னப்பாண்டி, ஞானம்மாள், ராணி என 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். எஞ்சிய 7 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதால் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்தினார். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டி தொடக்க விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் பிரதமருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் தனியாக ஆலோசனை நடத்தினார். சுமார் 15 நிமிட நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் இருவரும் ஆலோசித்ததாக தெரிகிறது. கடந்த மாதத்தில் சென்னையில் ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்பு, தென் மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க மத்திய அரசிடம் ஏற்கனவே ஸ்டாலின் நிதி கோரியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி இன்று காலை சென்னையிலிருந்து திருச்சி செல்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் இன்று காலை 10:30 மணிக்கு திருச்சி செல்லும் பிரதமர் விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு ஹெலிகாப்டரில் செல்கிறார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வழிபாடு நடத்தும் மோடி பின்னர் அங்கு நடைபெறும் கம்ப ராமாயண பாராயணம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பிரதமர் வருகையை ஒட்டி திருச்சியில் 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருச்சியில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பயணம் செய்யும் வழித்தடத்தில் பொது போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கத்தில் வழிபாடு நடத்திய பின்னர் அங்கிருந்து பிரதமர் மோடி ராமேஸ்வரம் செல்கிறார். அக்னி தீர்த்த கடலில் நீராடும் பிரதமர் பின்னர் ராமநாத சுவாமி கோவிலை சுற்றிலும் அமைந்துள்ள 22 தீர்த்த கிணறுகளில் நீராடி சுவாமி தரிசனம் செய்கிறார். கோவிலுக்கு அருகே உள்ள ராமகிருஷ்ணா மடத்தில் இன்றிரவு தங்கும் பிரதமர் நாளை தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் உள்ள கோதண்ட ராமர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்கிறார். ராமேஸ்வரத்திலும் அரிச்சல் முனையிலும் தீர்த்தம் சேகரிக்கும் பிரதமர் ஹெலிகாப்டர் மூலம் மதுரை சென்று அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரம் தீவு முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை திருக்கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யவும் புனித நீராடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதிகாலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் 6வது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி ஏராளமான விளையாட்டு சாம்பியன்களை உருவாக்கியது தமிழக பூமி என்று கூறினார். விளையாட்டுத்துறை கடந்த 9 ஆண்டுகளில் புதிய உத்வேகம் பெற்றிருப்பதாகவும் தேசிய கல்விக் கொள்கையில் விளையாட்டு இடம்பெற்றிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். விளையாட்டுப் போட்டிகளில் தலைசிறந்த நாடாக இந்தியாவை காண விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். हम 2029 में यूथ ओलंपिक्स और 2036 में ओलंपिक गेम्स भारत में कराने के लिए पूरी मेहनत से काम कर रहे हैं. உலக அளவில் தமிழகத்தை விளையாட்டு தலைநகரமாக மாற்றுவதே மாநில அரசின் குறிக்கோள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழாவில் உரையாற்றிய அவர் விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெறும் வகையில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். இந்தியாவோட விளையாட்டு தலைநகரமான திராவிட மாடல் ஆட்சியில அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வளர உழைச்சிக்கிட்டு வரோம். $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்பது எப்படி நம்ம இலக்கோ அதே போல தமிழ்நாட்டை இந்தியாவோட விளையாட்டு தலைநகரமாக நிலைநிறுத்துறதும் நம்ம குறிக்கோள்.
சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான சிறந்த தளமாக கேலோ இந்தியா போட்டிகள் அமைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 7 ஆண்டுகளில் சிறப்பிடம் பெற்ற தடகள வீரர்களில் பெரும்பாலானோர் கேலோ இந்தியா விளையாட்டு தளத்தில் இருந்து வந்தவர்கள் என்று கூறினார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 41 பதக்கங்களை வென்றதை சுட்டிக்காட்டிய அவர், திறமைகளை வெளிக்கொள்வதற்கான நல்லதொரு வாய்ப்பாக கேலோ போட்டிகள் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். In the last 7 years, we have seen many athletes who have come from the Khelo India platform has won India the medal at the international levels. Especially at the Asian Games, 41 medals which came to India, the players came from the Khelo India platforms. That clearly showcased that it has become a platform to perform and to go up the ladder and be part of the Target Olympic Podium scheme. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பிஜேபி அனைத்து வகையிலும் தயாராக உள்ளது என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தாம் மேற்கொண்டுள்ள என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புவதாகவும் அதற்காக பிரதமர் அலுவலகத்தில் நேரம் கேட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தலுக்கு தயாராக உள்ளதாகவும், நேரு விளையாட்டு அரங்கிலேயே பிரதமரை பலர் சந்தித்து விட்டதால் பிஜேபி நிர்வாகிகள் நேரம் எதுவும் கேட்கவில்லை என்றார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே வேற மாதிரிங்க, இங்கே நம்ம வாக்கு சதவீதத்தையும் அதிகப்படுத்தணும், எம்பிக்களும் எடுக்கணும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகமாக கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம். பிரதமரே பாருங்கள் எவ்வளோ கவனம் கொடுக்குறாங்கன்னு. 2வது முறை ஜனவரியில் வந்திருக்கிறாங்க, மறுபடியும் பிப்ரவரியில் வர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. ஆனால் பிரதமரை பொறுத்தவரை அதிக நேரம் கொடுக்குறாங்க, தேசிய தலைவர்கள் கொடுக்குறாங்க. ஸோ 2024 பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக முக்கிய தேர்தலாக நாங்கள் பார்க்கிறோம். பிஜேபியில் தாம் இணையவில்லை என்றும் தங்கள் கோயிலுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கவே பிரதமர் மோடியை சந்தித்ததாகவும் நடிகர் அர்ஜுன் கூறியுள்ளார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன், தங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் பிரதமரை மிகவும் பிடிக்கும் என்பதால் சந்தித்ததாக கூறினார். மேலும் தங்கள் கோயிலுக்கு வருமாறு விடுத்த அழைப்பை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நடிகர் அர்ஜுன் பிஜேபியில் இணைந்து விட்டாலும் வெளியில தகவல் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை அதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த அரசியலுங்கிறதே தெரியாது. ஸோ மோடி ஒரு பிடிக்கும். எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் மோடின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் இன்னைக்கு வந்திருக்கிற தகவல் தெரிஞ்சது, இமீடியட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, பார்க்க வந்து எவ்வளோதான். போக்குவரத்து தொழிலாளர்கள் உடனான அடுத்த கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உட்பட 6 கோரிக்கைகளை போக்குவரத்து தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள், போக்குவரத்து கழகங்களின் இயக்குநர்கள், போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். அப்போது போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் பிப்ரவரி 6ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வெளியாகவிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்துள்ளனர். இதனை ஏற்றுக்கொண்ட போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பேச்சுவார்த்தையை ஒத்திவைக்க ஒப்புக்கொண்டனர். நீங்க ஆப்சென்ட் என்று போட்டு அவர்களுக்கு தொடர் விளைவுகள் வரக்கூடியதை உண்டாக்கக்கூடாது. அவர்கள் நோ ஒர்க் நோ பே என்று மார்க் பண்ணி நீங்க அதை ஸ்ட்ரைக்காகத்தான் ட்ரீட் பண்ண வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வார விடுமுறையை நீங்கள் ரத்து பண்ணக்கூடாது, கொடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இது இந்த பழிவாங்கல் விஷயத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சமரசம். அந்த முடிவு என்ன என்பதையும் பார்த்து 7ஆம் தேதி பேசலாம் என்று தொழிலாளர் துறை தேதியை தீர்மானித்திருக்கிறது. ஆகவே 7ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெறும். தென்கிழக்கு அரபிக்கடல், அதை ஒட்டிய பகுதியில்
வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு உள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஜனவரி 21 முதல் 25ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும். தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய மோட்டார் வாகன சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உதகையில் லாரி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தம் செய்து வருகின்றனர். புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின்படி விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி செல்லும் ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 7 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திற்கு ஓட்டுநர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. நாடு முழுவதும் லாரி ஓட்டுநர்கள் இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் லாரி ஓட்டுநர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்கின்றனர். இதனால் நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள் தேக்கமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் ஜனவரி 25ஆம் தேதி தைப்பூச திருவிழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி மதுரையிலிருந்து பழனிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி பாலாய் தண்டாயுதபாணி கோவிலில் நேற்று தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வருகை தருகின்றனர். இந்நிலையில் பயணிகளின் வசதிக்காக மதுரை பழனி இடையே ஜனவரி 24 மற்றும் 25 ஆகிய நாட்களில் சிறப்பு ரயில் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இரு நாட்களிலும் மதுரையிலிருந்து காலை 6 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் காலை 8:30 மணிக்கு பழனி சென்று சேரும். மறுமார்க்கத்தில் பழனியிலிருந்து மாலை 5:45 மணிக்கு புறப்பட்டு இரவு 8:15 மணிக்கு மதுரை வந்து சேரும். இந்த சிறப்பு ரயில்கள் சோழவந்தான், கொடைக்கானல் ரோடு, அம்பாத்துறை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு நினைவேந்தல் கூட்டம் சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. சங்க நிர்வாகிகள் நாசர், விஷால், கார்த்தி மற்றும் நடிகர்கள் சிவகுமார், கமல்ஹாசன், ராதாரவி, வாகை சந்திரசேகர், இயக்குநர் RK செல்வமணி உள்ளிட்ட பலர் பங்கேற்று விஜயகாந்த் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். அப்போது பேசிய இயக்குநர் RK செல்வமணி நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்த் பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். பின்னர் பேசிய நடிகர் விஷால் நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கேப்டனோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, வாழ் வரைக்கும் அவரோட பலம் யாருக்கும் தெரியல. ஆனால் மறைஞ்ச பிறகு அவரோட பலம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஏசி சண்முகார் சொன்ன மாதிரி இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அது வந்து அவரோட கல்யாண மண்டபத்தில் கியூ நின்று புகழஞ்சு செலுத்துறாங்க, லட்சக்கணக்கான பேர் செலுத்திருக்காங்கன்னா இதை விட வந்து நன்றி கடனை தமிழக மக்கள் வந்து வேற யாருக்கும் செலுத்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிக அன்பையும் நன்றி கடனையும் திரும்ப செலுத்திட்டே இருக்காங்க. கடைசியாக என் பேச்சை முடிக்கும் போதும் என்னுடைய வேண்டுகோளோடு நடிகர் சங்க வளாகத்துக்கு விஜயகாந்தோட பேரை வைக்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு என்னை உரையை முடிக்கிறேன். கண்டிப்பாக இப்போ பரிசீலனை வந்து இது ஏக மனதுடன் கண்டிப்பாக அதான் பொதுக்குழுவில் வந்து எல்லாருடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு ஆதரவோட கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் நம்புகிறோம். அவங்க கேட்ட இதில் வந்து எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது, அதில் எந்த ஆதங்கமும் கிடையாது. கண்டிப்பாக வந்து அவங்க கேட்டது வந்து ஒரு கோரிக்கையாக வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மனதார ஒரு கோரிக்கை, அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு பெத்லஹேமும் இஸ்லாமியர்களுக்கு மெக்காவும் புனித நகரம், அதேபோல் அயோத்தி இந்துக்களின் புனித நகரம் என மத்திய இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். கோவையில் பிஜேபி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய வெளியுறவு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் முரளிதரன் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமர் பிறந்த இடத்தில் கோயில் உருவாக 500 ஆண்டுகால மக்கள் காத்திருந்ததாக குறிப்பிட்டார். If Mecca is sacred to the Muslims, Bethlehem is sacred to Christians.
Ayodhya is also sacred to Hindus. But unfortunately, the Tamil Nadu government has said that there should not be any celebrations in temples on the day of the Prana Pratishtha of Lord Sri Ram in Ayodhya. Tamil Nadu government doesn't have any authority to stop the Hindus from celebrating. Our country is a democratic country. Our constitution assures every believer to practice and profess their religion. திருப்பதி கோவிலில் இருந்து அயோத்தி ராமர் கோவிலுக்கு 1,00,000 லட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டன. அயோத்தி ராமர் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர டிரஸ்ட் வேண்டுகோளுக்கு இணங்க திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் லட்டு செய்யும் பணி கடந்த சில தினங்களாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று 350 அட்டை பெட்டிகளில் சுமார் 1,00,000 லட்டுகள் விமானம் மூலம் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதேபோல் தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் 4000 கிலோ சுத்தமான பசு நெய்யை அயோத்தி கோவிலுக்கு நன்கொடையாக அளித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஆசிரியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிதம்பரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிய அருண் பாண்டியன் 2 நாட்களுக்கு முன்னர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது தொடர்பாக சதீஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன் விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. திருவள்ளூர் அருகே உள்ள கிராமத்திற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்க வலியுறுத்தி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிகத்தூர் ஊராட்சி, தண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு போதிய பேருந்து வசதி இல்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் அமைச்சர் PV ரமணா கலந்து கொண்டார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த திருவள்ளூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். திருவள்ளூர் அருகே அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் டோல்கேட் அருகில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு சார்பில் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேரணியாக செல்ல முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் வருவாய் கிராம உதவியாளருக்கு இணையான மாதாந்திர ஓய்வூதியத்தை அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ராணிப்பேட்டையிலும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஊர்வலமாக சென்றனர். காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருப்பத்தூர் அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள் கோட்டை கூட்டுசாலை சந்திப்பு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் செட்டியப்பனூரை சேர்ந்த முகமது அஜீஸ் மற்றும் கோணாமேடு பகுதியைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பதும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடியதும் தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் 19வது வார்டில் வீதிகளில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாமல் இருப்பதாகவும், குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதாகவும், பழுதடைந்த சாலைகள் சீர் செய்யாமல் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் காதர்பேட்டை பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி
ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் தலைவர் முத்துலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சமீபத்தில் பெய்த கனமழையால் சாயல்குடி பகுதியில் மிளகாய், நெல் மற்றும் மல்லி பயிர்கள் அதிக அளவில் சேதமடைந்ததாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தருமபுரி அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தண்டுக்காரன் அள்ளி கிராமத்தில் பொங்கல் திருவிழாவினை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை ஏராளமானோர் விரட்டிச் சென்றனர். அப்போது காளையை துரத்தி சென்ற இளைஞர் ஒருவரின் கால் கயிற்றில் மாட்டிக்கொண்டது. அவரை காளை நீண்ட தூரம் இழுத்துச் சென்றது. வேலூரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வேலூர் மாவட்டம் சதுப்பேரியை சேர்ந்த எட்வின் கடந்த 2019ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு படித்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் எட்வினை கைது செய்த போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதுகுறித்த வழக்கு வேலூர் சத்துவாச்சாரி நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி எட்வினுக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 7,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இதனையடுத்து அவர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கோவையில் தைப்பூசத்தை முன்னிட்டு பெண்கள் நிலவுக்கு சோறு படைத்து கும்மியடித்து வழிபட்டனர். தைப்பூசத்தை முன்னிட்டு கோவை மணியக்காரன் பாளையம் பகுதியில் பெண்கள் ஒன்றிணைந்து ஊரின் நடுவே உள்ள மைதானத்தில் கோலமிட்டு அதனை மலர்களால் அலங்கரித்தனர். அவரவர் வீடுகளிலிருந்து பழம் மற்றும் சர்க்கரை கொண்டு வந்து நிலாவுக்கு சோறு படைத்தனர். பின்னர் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி சிறுவர் சிறுமியர் கும்மியடித்து நிலாச்சோறு சாப்பிட்டு மகிழ்ந்தனர். பாகிஸ்தான் ஈரான் இடையே மோதல் வெடித்துள்ள நிலையில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக இரு நாட்டு அமைச்சர்களும் தொலைபேசியில் பேச்சு நடத்தியுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஈரான் விமானப்படை ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக கடந்த 18ஆம் தேதி ஈரானில் உள்ள பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் 7 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். இதனால் இரு நாடுகளிடையே பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜலீல் அப்பாஸ் ஜிலானியும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீரும் தொலைபேசியில் பேசினர். அப்போது பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பிலிப்பைன்ஸில் தொடரும் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 5 சிறுவர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். பிலிப்பைன்ஸில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் தெற்கு தாவோ ஓரோ மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தங்கச் சுரங்கங்கள் நிறைந்த மங்கையோ நகர பகுதியில் தொடர் மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் ஒரு வீடு புதையுண்டது. அப்போது மண்ணில் புதைந்து 10 பேரும் உயிரிழந்து விட்டனர். மேலும் 7 பேர் மாயமானதால் அவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பான் நாட்டின் லூனார் விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய போதிலும் லேண்டர் வெகு நேரமாக சக்தியை இழந்து வருவதாக ஜப்பான் விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சந்திராயன் 3 விண்கலத்தை இந்தியா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கி சாதனை படைத்தது. இதைத் தொடர்ந்து ஜப்பான் அனுப்பிய லூனார் விண்கலமும் நிலவின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. என்றாலும் அதனுடன் இணைக்கப்பட்ட சூரிய மின்கலன்கள் சக்தியை உருவாக்கவில்லை என்றும் வேகமாக விண்கலம் சக்தியை இழந்து வருவதாகவும் ஜப்பான் விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவை தொடர்ந்து 5வது நாடாக ஜப்பானும் நிலவில் விண்கலத்தை அனுப்பி சாதனை படைத்துள்ளது. ஆனால் அது முழுமையான வெற்றியை அடையவில்லை.
ரஷ்யாவுக்குள் புகுந்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அந்நாட்டு எண்ணெய் சேமிப்பு கிடங்கு தீப்பற்றி எரிந்தது. ரஷ்யா உக்ரைன் இடையே ஆன போர் 2வது ஆண்டை எட்டியுள்ள நிலையில் ரஷ்ய எல்லைக்குள் அதிக இலக்குகளை தாக்கப் போவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்திருந்தார். அதன்படி சமீப காலமாக ரஷ்யாவுக்குள் புகுந்து உக்ரைன் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் எல்லையில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு ரஷ்யாவின் கிளின்சி நகரில் எண்ணெய் சேமிப்பு கிடங்கை குறிவைத்து உக்ரைன் படையினர் தாக்குதல் நடத்தினர். இதில் எண்ணெய் சேமிப்பு கிடங்கில் 4 ராட்சத டேங்குகளில் இருந்த எரிபொருள் தீப்பிடித்து எரிந்தது. இந்த தாக்குதலில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.